நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். மகிழ்வான வாழ்வுங்கிறது எப்படி இருக்கணும், அல்லது மகிழ்வான வாழ்க்கையை நாம் எப்படி அமைச்சிக்கணுங்கிறத பார்க்கணும். ஆப்பிள் கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தோட தலைவர் ஸ்டீவ் ஜாப்ஸ், இவர் பல லட்சம் கோடிகளை சம்பாதித்தவர். ஒரு கூடுதலான விஷயம் என்னென்னா, இவர் 56 வயசுலேயே நோயுற்று இறந்து போயிட்டார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப அந்த நோயினோட கொடுமையில் பாதிக்கப்பட்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு பொன்மொழி என்னென்னா, உண்மையில் மகிழ்ச்சி என்பது என்னங்கிறத அவர் என்ன சொல்கிறாரு, நம்மை சுற்றி உள்ளவர்களை நேசியுங்கள், பேசி மகிழுங்கள் அப்படின்றது மட்டும் இல்லை, என்னோட செல்வம் அர்த்தமற்றதாக தோன்றுகிறது. அதாவது பல லட்சம் கோடிகளை சம்பாதிச்சவர் சொன்ன வார்த்தைங்க இது. எனது செல்வம் அர்த்தமற்றதாக தோன்றுகிறது. நீங்கள் தனிமையில் உள்ளபோது 300 சதுரடியில் கொண்ட வீட்டில் இருந்தாலும் சரி, 30,000 சதுரடி கொண்ட மாளிகையில் இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நல்வாழ்வோட நாம் நினைப்பதை செய்யக்கூடிய உடல் திறனோடு எப்போ நாம் இருக்கிறோமோ அதுதான் முழுமையான வாழ்க்கையாக அமையுங்கிறத அவர் சொல்கிறாரு. மேலும் கூட இந்த நல்ல நட்புகளை, உறவுகளை வளர்த்தெடுத்துக்குங்க, அதை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அறிவுரையும் சொல்கிறார். நாம் உடனே சொல்லலாம், எனக்கு 40 வயசு ஆச்சு, 35 வயசு ஆச்சு, 45 வயசு ஆச்சு, இப்போ எங்கேருந்து நான் புதிய நட்புகளை ஏற்படுத்துறது? அது உண்மை இல்லைங்க. எந்த வயதிலையும் நாம் நட்புகளை உருவாக்க முடியும். மேலும் கூட மனைவி கணவன்கிற உறவை கூட நண்பர்களாக பழகுவது இருக்குது பாருங்கள், அதுதான் வாழ்க்கையின் உச்சபட்ச மகிழ்ச்சி. இந்த புரிதலும் தெளிவும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.